மற்றொரு வீடியோவுக்கு வரவேற்கிறேன் மற்றும் மீண்டும் வரவேற்கிறேன். ஏன்னா நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். குறிப்பாக இந்நாட்களில், அதாவது புத்தரின் போதனைகளின்படி நாம் மற்றவர்களுடன் பேசக்கூடாத விஷயங்கள். இப்பது மாந்த மோதல். நான் ஒரு புத்த மதஸ்தர் அல்ல, எனவே இந்த விஷயங்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கலாம். இதே விஷயம், இந்த கொள்கைகள் எந்த மதம் அல்லது நம்பிக்கை கண்காணிப்பு இருந்தாலும் யாருடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்தப்படலாம். அதனால தான் இவை பேச்சுகள் 4 தீய பேச்சுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதுதான் புத்தர் இந்த பேச்சுகள் பற்றி கூறியவை 4 தீய பேச்சுகள். அதனால் மேலும் தாமதிக்காமல் நுழைவோம். முதலில் நமக்கு பொய் பேசுதல் உள்ளது. இப்போது புத்தர் கூறினார், பொய் பேசுவதிலிருந்து விலகி இருங்கள். அப்பொழுது நாங்கள் அனைவரும் எப்போதோ சிறிய பொய்களை நம் வாழ்க்கையில் கூறியுள்ளோம் என்பதை நான் அறிவேன், இல்லையா? பொய் எதுவாக இருந்தாலும் பொய் பேசுவது நம் வாழ்க்கைக்கு மிகவும் தீங்கு விளைவிக்க கூடியது. ஏன் அப்படின்னு, நீங்கள் பொய் பேசும்போது அது உங்கள் நம்பிக்கையை அழிக்கிறது. நீங்கள் பொய் பேசும்போது அது உங்கள் குணாதிசயத்தை அழிக்கிறது, இல்லையா? அதனால்தான் மக்களுக்கிடையே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். நம் தினசரி உறவுகளில் மக்களுக்கிடையே மகிழ்ச்சியான உறவின் மிக முக்கியமான கூறு நம்பிக்கையே. அதனால்தான் புத்தர் உண்மையான வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறினார். மேலும் நம் உறவுகளில் அந்த வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அதனால் நாம் விலகி இருக்க வேண்டிய முதல் விஷயம் பொய் பேசுவதை தவிர்ப்பதே. அடுத்து நமக்கு பாகுபாடு உண்டாக்கும் பேச்சு உள்ளது. பாகுபாடு உண்டாக்கும் பேச்சு என்றால் என்ன? பாகுபாடு உண்டாக்கும் பேச்சு என்பது உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களுக்கிடையே நாடகம் அல்லது மோதல்கள் உருவாக்குவது பற்றியது, இல்லையா? அது கிசுகிசு பேசுவதோ அல்லது யாரோ ஒருவரின் பின்னால் பேசுவதோ ஆக இருக்கலாம், இல்லையா? நீங்கள் இந்த வார்த்தைகளை பேசும்போது அல்லது இந்த பாகுபாடு உண்டாக்கும் பேச்சை பயன்படுத்தும் போது அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதல்ல, மேலும் அது மற்றவர்களின் உறவுகளுக்கும் நல்லதல்ல என்று நான் சொல்ல வேண்டும். அதனால் புத்தர் இந்த பாகுபாடு உண்டாக்கும் பேச்சை பயன்படுத்தாதீர்கள், உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களுக்கிடையே உறவுகளை உடைக்காதீர்கள் என்று கூறினார். பெரும்பாலும் நாம் பொறாமையால் அல்லது கோபத்தால் பாகுபாடு உண்டாக்கும் பேச்சை பயன்படுத்துகிறோம். அதனால பாகுபாடு உண்டாக்கும் பேச்சிலிருந்து விலகி இருக்கிறது மிகவும் முக்கியம். மூன்றாவது, புத்தர் கடுமையான பேச்சிலிருந்து விலகி இருங்கள் என்று கூறினார். இது இப்போ யாராவது உங்களை அழைக்கும் போது அல்லது யாராவது உங்களை மோசமான வார்த்தைகளால் நடத்தும் போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? இப்போது நாம் அனைவரும் இப்படிப்பட்ட பேச்சுகளின் பெரும் முடிவில் இருந்திருக்கிறோம், இல்லையா? நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? நாம் சோகமாகவும் மனச்சோர்வாகவும் நம்மை பற்றிய மனச்சோர்வாகவும் உணர்ந்தோம். அதனால்தான் புத்தர் சொன்னார், யாரையும் கீழே தள்ள உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். சரி, உங்கள் வார்த்தைகளை கோபத்தில் இருந்து பயன்படுத்தாதீர்கள். இது எல்லாம் விமர்சனம் செய்வது மற்றும் பெயர் சொல்லி யாரையாவது கீழே தள்ளுவது பற்றியது, சரியா? அதனால் புத்தர் சொன்னார், கடுமையான பேச்சிலிருந்து விலகி இருங்கள். மற்றும் இறுதியாக புத்தர் சொன்னார், வெட்டி பேச்சிலிருந்து விலகி இருங்கள். வெட்டி பேச்சு அது என்னால் என்ன? வெட்டி பேச்சு என்பது அர்த்தமற்ற அல்லது பயனற்ற விஷயங்களை பேசுவது பற்றியது, சரியா? இப்போது அதனால நாங்கள் சிறிய உரையாடல் அல்லது மகிழ்ச்சியான பேச்சு மக்களுடன் இருக்க முடியாது என்று சொல்லவில்லை. நாங்கள் அதை செய்யலாம், ஆனால் நமது பேச்சில் எங்கு எல்லை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், சரியா? நமது பேச்சில் எல்லைகளை அமைக்க வேண்டும், சரியா? நமது பேச்சு எப்போது பயனற்றதாக மாறுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், சரியா? நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் வார்த்தைகளை அர்த்தமுள்ள முறையில் பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த நேர்மறை வாழ்க்கையை உருவாக்கலாம். மேலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் நேர்மறை உணர்வுகளை அல்லது உணர்ச்சிகளை உருவாக்கலாம், சரியா? ஆக இவை 4 தீய பேச்சுகள், அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஆக இந்த எல்லா விஷயங்களும் ஏன் முக்கியம்? இந்த தீய பேச்சுகள் நமது வாழ்க்கையில் ஏன் முக்கியம்?
சரி, புத்தர் கூறினார், நாம் பேசும் வார்த்தைகள் நமது வாழ்க்கையில் நேர்மறை அல்லது எதிர்மறை கர்மாவை உருவாக்க முடியும். இந்த கர்மாவை லேசாக நினைக்காதீர்கள். சரியா? நீங்கள் கர்மாவை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக உங்கள் வார்த்தைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே முக்கியம். அதனால்தான் நமது வார்த்தைகளை ரொம்ப புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் அது நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆக நாம் பேசும் வார்த்தைகள் கத்தி போன்றவை. சரியா? நீங்கள் கத்தியை பயனுள்ள ஒன்றை வெட்ட பயன்படுத்தலாம். சரியா? மேலும் நீங்கள் கத்தியை மற்றவர்களை கொல்லவும் பயன்படுத்தலாம். ஆக நமது வார்த்தைகளை நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சிறந்த வாழ்க்கையை உருவாக்க பயன்படுத்துவோம். ஆக இணைந்ததற்கு நன்றி. உங்கள் வாழ்க்கைக்கு சிந்திக்க சில உணவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த முறை வரை உங்களுக்கெல்லாம் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வாழ்த்துகிறேன். மேலும் நீங்கள் அனைவரும் எப்போதும் அமைதியாக வாழ வாழ்த்துகிறேன்.